श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते बाच्चुकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषण महादेशिकाय नमः। श्रीतरंगमहनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल बंका नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तथाकृति। சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இந்த தயாசதகத்தில் 24 பாசுரங்கள் நமக்கு அந்த திருவேங்கமடையானுடைய தயை என்ற குணத்தினாலே அனுகிரகமாயிருக்கு. நமக்கு இதுகாரம் பெரியவா எப்படி எந்த ரீதியிலே வியாக்கியானம் சொல்லியிருந்தாலோ அதே ரீதியில் இன்றளவும் நாம் பார்த்துருக்கோம். அதுவும் அவனதின்னருடைய என்றபடி சுவாமி தேசியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே இது விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. கீழ்ப்பாசுரமான 24வது பாசுரத்திலே பயிரில் களைபோல் அசுரை காய்ந்தான் என்ற ரீதியிலே இந்த பாகவதாரிடத்திலே யாரொருவன் அபசாரப்படுகிறானோ அவள் பேரில் எம்பெருமானுக்கு ஒரு அதீதமான கோபம் வர்றது. அந்த கோபக்கணலிலேந்தும் இந்த தயாதேவியானவ அந்த கோபத்தை தன்னுடைய விஷயமாக்கி இந்த தயை என்ற குணத்திற்கு அந்த கோபங்களை ஊழி பணி செய்யும்படி ஆக்குகிறாள். அப்படி என்று பார்த்தோம். இந்த அஸ்மின் பாசுரை இந்த பாசுரத்தில் என்ன சாகிறார்னா சுவாமி தேசிகன் பகவானிடத்தில் இயற்கையாகவே ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. அந்த திவ்ய மங்கரக திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் பொதிந்த குணங்கள் ஷாட்குண்யம்னு சொல்கிறா. ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜகான்னு சொல்கிறா. இதெல்லாம் அவன்கிட்ட சுவாதந்திரியமாக நிறைந்திருக்குன்னு சொல்கிறார். அந்த சுவாதந்திரியமான குணங்கள் அப்படின்னா அது அது இஷ்டப்படி இயங்கும். ஆனால் சில சமயங்களிலே அது இஷ்டப்படி இயங்க முடிவதில்லை. நிகிரகம்னா தன் திருவடியை ஆசிரயித்தவாளுக்கு ஒரு ஹானி வரும்போது அவளை ஒரு பகவன் நிகிரகம் பண்ணால் எம்பெருமான் தண்டிக்கிறதுல அவளை பாகவதாளிடத்தில் அபசாரப்பட்டால் எம்பெருமான் அந்த பாகவதாளுக்கு எதிரிய பெருமாள் தரிசனம் பண்ணுறது. அதுதான் நிகிரகம். அப்பேற்பட்ட நிகிரகத்தையும் இந்த ஷாட்குண்யங்கள் தம்முள்ள வச்சுருக்கு. இப்படி ஏதாவது ஒரு அபச்சாரம் ஏற்பட்டாச்சுன்னா இந்த சாதுக்கள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, நம்மளாலே ஒரு பாகவத ஆச்சாரிய அபச்சாரங்கள் நேர்ந்துடுத்துனாக்கா தண்டதரனான எம்பெருமான் நமக்கு நிச்சயம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தெரிஞ்சுட்டு ஒதுங்கி போய் தயாதேவியை போய் சரணடைகிறான்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். விஷயம் என்னன்னா, அபகிஷ்கிருத நிகிரகான் விதந்தः கமலாகாந்த குணான் ஸ்வதந்திரதானீத் அவிகல்பம் அனுகிரகம் துகானாம் பவதி மே வதயே பஜந்தி சந்தः. அபிகிஷ்கிருத நிகிரகான் விதந்தः
கமலாகாந்த கருணான் ஸ்வதந்திர ததாதீத்துன்னு சொன்னார். ஸ்வதந்திரம், சுவாதந்திரியமான குணங்கள் யாருக்குன்னா கமலாகாந்தனுக்கு இருக்கு. அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டனா சுவாதந்திரியமா இயற்கையாகவே அவனிடத்திலே அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே பொதிந்து கிடக்கு. அவன் அவதார ஸ்திதியிலும் அந்த குணங்கள் தொடர்ந்து வரது. எம்பெருமான் விபவாவதாரத்திலே அந்த குணங்களை அதோட தான் வரான். நமக்கு ஆனால் விஷயம் நமக்கு புலப்படாது. அதே மாதிரி எம்பெருமான் திவ்ய மங்களக விக்கிரமான அர்ச்சாமூர்த்தியிலும் அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் பொதிந்த குணங்களே இங்கவும் அநேகமாக பொதிந்திருக்கின்ற என்பதுதான் பெரிய வியாக்கியானம். அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, இயற்கையான குணம் ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்லப்பட்ட அந்த திவ்யமங்கள விக்கிரக திருமேனி இருக்கே, ஞானபரைஸ்வர வீரிய சக்தி சேதகா ஆகிய குணங்கள் இருக்கு. அதில் தண்டிக்கும் குணமும் ஒன்று உண்டு. பாகவதாரிடத்து அபசாரப்பட்டவாளை நிச்சயம் தண்டிச்சுடுவார் பெருமாள் இல்லையா? இப்படி பிராட்டினிடத்தில் அபசாரப்பட்டவனுக்கு ஒரு கண்ணழிச்சு சொன்னேன்னு மேலே பார்த்தோம். அப்பேற்பட்ட ராமன் சோகந்தவிக்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம்னு சுவாமி தேசிகன் சாற்றல். வேதத்தினுடைய அர்த்தம் என்னப்பா? உங்களுடைய சோகத்தை தவிர்க்கும் ஒரு அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். இப்பேற்பட்ட ராட்சசாளுக்கும் நம்ம போல பாகவதாளுக்கும் சரண். அந்த யானையினுடைய துயர் தீர்த்தவன் அந்த எம்பெருமான், அவன் சரண். அவன் எப்படி என்ன பண்ணான்னு, ஆகண்டரன் மகனாகிய ஆவலி பேரியவோ, ஒரு கர்வத்தோடு உடம்பு திமிரில் இருக்கக்கூடியதான் ஒரு காகம் இந்திரனுடைய புத்திரன் பிராட்டினிடையே பட்ட அபசாரத்தினாலே ஒரு கண்ணழிவை செய்து எம்பெருமான் அமுச்சுட்டான்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதே மாதிரி பாகவதாலத்து அபசாரப்பட்டான் ஹிரண்யகசிபு. அப்போ எம்பெருமான் என்ன பண்ணார்? மாறு கொண்டு உடந்ததிந்த வல்லபுணன் தன் மார்பகம் இருபிளவா கூறு கொண்டவன் குலமகர் கிண்ணருள் கொடுத்தவனிடம் அப்படின்னு நிசும்மாவதாரத்தை சாதிக்கிற. மாறு கொண்டு வேறொரு அவதாரம் எடுத்தான், நரஹரியாய் வந்து ஒரு ஹிரண்யகசிபிடம் மார்பை கிழித்தெறிந்தான் பிரகலாத ஆழ்வானுக்காக. இப்பேற்பட்டதான எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல சாதுக்கள் ரொம்ப நெருங்கி பழகிறா. அப்பேற்பட்ட கமலாகாந்தன் அவன் குணங்கள் எல்லாம் சுவாதந்திரியமா இருக்கு அவனிடத்திலே. இருந்தாலும் ஒரு அபசாரப்பட்டா எம்பெருமான் தண்டிச்சுடுவான் அப்படின்னு ஒரு பயம் சாதுக்கள்கிட்ட இருக்கு. அதான் சொன்னார், சீமாலிகர் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ அண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்த கிடந்தாய் ஏமாற்றமென்னை தவிர்த்தாய் இருவாற்றி பூ சூட்டவாராய் அப்படின்னு பெரியாழ்வ சொல்ற. சீமாலிகன் பெருமாளுக்கு ரொம்ப ஸ்நேகிதனாயிருந்தான். அவனுக்கே அந்த கதி. தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் இவனை போல சாதிப்பேன்னா எப்படியும் இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு பெருமாள் யோஜனை பண்ணி சொல்லும்போது சக்கரத்தாழ்வார் அவரே போய் தலையை அறுத்துன்னு வந்துட்டார் இல்லையா? சக்கியம் மன்னிட சுக்ரீவன் அவனை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் தோழனாகிய சுக்ரீவர் ரட்சிப்பதற்கு எம்பெருமான் வாலி வதம் பண்ணர். ராம கைங்கரியத்திலே ஈடுபட்ட அந்த மந்திகளுக்கு திருமேனியில ஒரு ஹானி வந்ததோ, இந்திரனை விட்டு எம்பெருமான் ராவணவதம் முடிஞ்சு இறந்த மந்திகளை மொத்தத்தையும் உயிர்ப்பிக்கும்படி எம்பெருமான் ராமாவதாரத்தில் உத்தரவு போட்டு போனார் பட்டாபிஷேகத்துக்கு. அப்போது தண்டனை கொடுக்கக்கூடியது எம்பெருமான்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு அபச்சாரம் வந்து விட்டுட்டா எங்களால் எம்பெருமானுடைய சிக்ஷையை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கமலாகாந்த குணான் ஸ்வதந்திரதாதீதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சுதந்திரமான குணங்கள் இருக்குப்பா. என்னன்னா இயற்கையாகவே தண்டனை கொடுத்துருவோம் அந்த குணங்கள்னு சொன்னா பெரியவா.
அதற்கு பயந்து சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறான்னா பிராட்டியை போய் பிடிச்சிக்கிறாராம். அவிகல்பம் அனுகிரகம் துகானாம் அப்படின்னு தேசிகன். என்னன்னா இந்த தயாதேவி என்ன பண்ணவா, இவளுக்கு நிகிரகமே தெரியாது சுவாமி. நிகிரகம்னா என்ன, தண்டிப்பது என்பதே அவர் டிக்ஷனரியிலே கிடையாது. அனுகிரகத்தை மட்டுமே டிக்ஷனரியிலே அர்த்தமாக கொண்டவள் தயாதேவி. நிகிரகம் என்பது இல்லை, சர்வ காமதேனுவாய் இருக்கா. அனுகிரகம் மட்டுமே இவளுக்கு செய்து பழக்கம்னு சொன்ன. அதான் நம்ம ஆச்சாரியாள்லாம் இருக்காளே, இந்த ஆச்சாரியாளுக்கு எல்லாம் என்னன்னா அனுகிரகம் பண்ணுவது மட்டுமே தான் இருக்கும், நிகிரகமே கிடையாது. எல்லா சிஷ்யாலும் ஒன்று, எல்லா திருவடி ஆசிரியவாலும் ஒன்று தான். எல்லாருடைய அந்த அந்த ஆத்மாவையும் எம்பெருமான் திருவடியிடத்தை சமர்ப்பிக்கிறார் யார் பிரார்த்திக்கிறானோ. அதே போல தயாதேவி எல்லா ஜீவாத்மாக்களும் அவள் திருஷ்டியிலே ஒன்று தான் சுவாமின்னு முன்னாடியே நம்ம பிரளயத்திலே ஜீவாத்மாக்களுக்கு சரீரத்திலே உள்ள அவயவங்களை கொடுக்கிறான்னு ஒரு ஸ்லோகத்தில் சாட்சியார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் இந்த ஆச்சாரியால் மனசில் வச்சுண்டா. அதனால் தயாதேவியை எம்பெருமானத்துக்கிட்ட போய் நின்று போய் பண்ணும்போது ஏதோ ஒரு பகவத் அபச்சாரமோ ஏற்படுத்தினா பெருமாள் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனைக்கு பயந்து சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணா, பரித்ராணம் செய்வதற்கு தயாதேவியை பிடிச்சுக்கிறா சுவாமி. எப்படின்னா, பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தருகளா இறக்கின்றவர்க்கு வைந்தார் அறமுறதென்றியம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகரு கந்தன நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொரிகின்றனர் சொல்லமுதே. ஒரு சுரவி சுவந்தா எப்படி சுரக்குமோ, ஒரு நீர்வீழ்ச்சி எப்படி கொட்டுமோ, அதை போல சொல் அமுதை நல்வார்த்தைகளை இந்த ஆச்சாரியால் நமக்கு கொடுக்கிறா. அதை போல தயா பிராட்டி தயா சாகரமானவள் அனுகிரகத்தை மட்டுமே கொடுக்கிறா. நிகிரகம் என்பது இவளிடத்திலே இல்லை, ஒரு மழையாக பொழிகிறா. அதனால என்ன பண்றாமா, பவதி மே பதஜே பஜந்தி சந்தா அப்படின்னு சொன்னார். எல்லாம் என்ன பண்ணா, அவள் திருவள்ளிலே உள்ள சாதுக்கள், சாது பரித்ராணம் பண்றவா, அறிவாளிகள், எம்பெருமானை அறிந்தவா, ஆச்சாரிய புருஷாள், இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை என்றபடி எந்த வேறுபாடும் இல்லாமல் எம்பெருமானத்தில் போக கொஞ்சம் தயங்கி, அந்த தண்டனைக்கு தயங்கி உன்னிடத்திலே நேரடியாக சரணடைகிறார்கள்னு சுவாமி தேசிகன் தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. ஏன்னா ஒன்று அடைஞ்சுட்டா எல்லாம் கிடைக்கும். அதனாலே தான் சொன்னா, முதல்ல பிராட்டியை பிடிச்சிக்கோ, இன்ன முதல் திருமகளன் விவரமுன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேனர். நேராக நீ அவன்கிட்ட போக முடியாதுப்பா. இவள் சிபாரிசு இருந்தா, இவளுடைய கடைக்கண் பார்வை இருந்தா உனக்கு அனுகிரகம் உண்டுன்னு சொன்னார். இவகிட்ட போனால் தப்பு இருந்தாலும் திருத்தி கொண்டு போயிடுவாப்பா அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டதான ஒரு விஷயம் இங்கே சுவாமி தேசிகன் அற்புதமாக எடுத்து காட்டுறார். எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் பிராட்டி சரி பண்ணி பெருமான்கிட்ட கொண்டு போவா. பெருமாண்டத்தை நான் நேராக போகும்போது பெருமானுடைய அந்த நியாயத்தராசானது சரி பார்க்கும். இவன் என்ன பண்ணியிருக்கான், பாபம் பண்ணானா இல்லை புண்ணியம் பண்ணானான்னு இது சரி பார்க்கும். ஆனால் தயாதேவியானவள் நிகிரகம் என்ற குணமே இல்லாதவள், கருணாமூர்த்தியானவள், கருணையினே வடிவானவள், சரணாகதி வந்தவாள், அந்த சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவள். அவளிடத்திலே போயிட்டாக எம்பெருமானுடைய அனுகிரகமானது ஸ்வயமேவ ஆகதம், அதுவே சேரும்னு சொன்னார் சுவாமி தேசிகனே. இதுக்கு விஷயம் ஒரு இடத்துல எடுத்து காட்டுற தெய்வநாயக பஞ்சாகத்திலே காட்டுறார். மாதஸ்துவம் அம்புருகவாசன கிஞ்சிதே தத் விஜ்ஞாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகன்னயஸ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசோபுதக ஜல்பிதவன்மதுக்திம் அப்படின்னர். ஹே ஹேமாப்ஜவானி அம்புருகவாசினியே, உன்னுடைய நாதனான தெய்வநாயகனுடைய குணங்களை நான் கொஞ்சம் பேச போகிறேன். எனக்கு ஒரு போக்கியமான வார்த்தையை போட்டு பேச தெரியாதுமா. ஏதோ ஜல்பிதமான ஒரு மடலை சொல்லாக ஏதோ ஒரு உளரும் பாஷையிலே நான் பேச போகிறேன்.
நான் பேசுகின்றதான இந்த கிஞ்சித்து பாலக பாஷையானது பாலபோதிதமானது உன்னுடைய நாதனான தெய்வநாயகனுடைய திருச்செவிகளிலே போய் நல்ல சத்விஷயமாக போய் சேர வேண்டும் அம்மா. அதற்கு உன்னுடைய அனுகிரகம் வேண்டும்னு சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாசத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். அம்புருக வாசனையை பிரார்த்தனை பண்ணுறார். இதில் இந்த பஞ்சாசத்து தெய்வநாயகனை பற்றி, ஆனால் அந்த ஸ்லோகங்களெல்லாம் நல்ல விஷயமாக ஜல்பிதமான விஷயமாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னை நைச்சான சந்தானம் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜல்பிதமான என்னுடைய ஸ்லோகங்கள் அத்தனையும் தெய்வநாயகன் திருச்செவிகளிலே போய் நல்ல விஷயமாக ஒரு போக்கியமான பாஷையாக விட வேண்டும் அம்மானு இந்த அம்புருக வாசனையை பிரார்த்தனை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். அதனாலே நம்ம சாதுக்கள் ஆச்சாரியால் என்ன பண்ணுறான்னா, எம்பெருமான்கிட்ட போய் சில அபச்சாரங்கள் நேர்ந்துருமே அதுக்கு பயந்து சர்வமே திருமேனியே தயாசாகரமாயும் கருணையுள்ளவளாயும் கருணையே விக்கிரகமாயும் உள்ளவளான அந்த தயாதேவியிடத்தே சரணாகதி பண்ணி வென்றான்னு சொல்ல பவதி மேவதயே பஜந்தி சந்தஹா அப்படின்னு 25ஆம் ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலே பார்த்தா பவதி மேவன்றதுக்கு தனியாக 3 ஸ்லோகம் பண்ணார். பூஸ்துதி, ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதின்ட்டு 3 பிராட்டி விஷயமாக தனித்தனியான ஸ்துதிகள், ஒவ்வொரு பிராட்டுக்கும் தனித்தனியான ஸ்துதிகள் பண்ணி சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அந்த பிராட்டியோட மகிமை எடுத்து காட்ட இங்கே தயை என்ற குணத்துக்கே 100 ஸ்லோகமாக தயாசதகமாக பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட கருத்தானது எம்பெருமானுக்கு சுவாதந்திரியமான ஷாட்குண்யங்கள் இருக்குது, ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்கிறா. அதிலே தண்டனை கொடுக்கக்கூடிய குணம் எம்பெருமான் மேலே ஆரோபித்திருக்கு. அந்த குணத்துக்கு பயந்து நிகிரகம் இல்லாத தயாதேவனுடைய திருவடியை இந்த சாதுக்கள் போய் ஆசிரயிக்கிறான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிச்சு இந்த பாசுரத்தை நிறைவு பண்ணுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.